வணக்கம் மக்களே, வெல்கம் டு தரி மார்க்கெட்ஸ். நேத்து மார்க்கெட்ல நடந்த முக்கியமான அப்டேட்ஸும், ஸ்டாக்ஸ் மூவ் பண்ண கீ ரீசன்ஸும், ஓவரால் பிக் பிக்சர் சிக்னல்ஸும் பார்க்க போறோம். ஹெட்லைன்ஸ் ஃபாஸ்டா மாறுது, சென்டிமெண்ட் குவிக்கா ஷிஃப்ட் ஆகுது. ஆனா நமக்கு தேவை நாய்ஸ் இல்ல, கிளாரிட்டி. ஸோ வித்தவுட் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டோரிஸ். வாங்க, ஃபர்ஸ்ட் முக்கியமான ஸ்டாக் அப்டேட் பார்ப்போம். நேத்து ஸ்பாட்லைட்ல இருந்த ஸ்டாக் சம்மான் கேபிட்டல். நேத்து இந்த ஸ்டாக் ஸ்ட்ராங் ரேலி காமிச்சிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் ஆர்பிஐ அப்ரூவல். ஆர்பிஐ அபுதாபி பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனி ஐஹெச்சியோட சப்சிடரிக்கு சம்மான் கேபிட்டல்ல மேஜர் ஸ்டேக் அக்வயர் பண்ண கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கு. டீல் டீடைல்ஸ் பார்த்தா ருபீஸ் 8,850 crore இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ மூலமா வருது. இனிஷியலா ரஃப்லி 41% ஸ்டேக்கும் ஓப்பன் ஆஃபர் அப்புறம் 63% மேல கண்ட்ரோல் போகும் சான்சஸும் இருக்கு. இது என்ன காட்டுதுன்னா கம்பெனி ஓனர்ஷிப்பும் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலும் கம்ப்ளீட்டா மாறப்போகுது. இன்னும் முக்கியம், ஆர்பிஐ சில கண்டிஷன்ஸும் வச்சிருக்கு. ஃபியூச்சர்ல பப்ளிக் டெபாசிட்ஸ் ரைஸ் பண்ண ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்த டீல் 1 இயர்க்குள்ள கம்ப்ளீட் பண்ண ரெக்குவயர்மெண்ட்டும் இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தா இது ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சும் லாங் டேர்ம் டைரக்ஷனை டிசைட் பண்ண கீ டெவலப்மெண்ட்டும். நேத்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்திருக்கிற முக்கியமான மெசேஜ் ஜீரோதா ஃபவுண்டர் நிதின் கமத்தோட வார்னிங். அவரோட மெசேஜ் ரொம்ப கிளியர். இது பிக் பெட்ஸ் எடுக்கக்கூடாத மார்க்கெட். ரீசன் என்னன்னா, இப்போ மார்க்கெட் ஒரு அன்சர்டைன் ஃபேஸ்ல இருக்கு. குளோபல் டென்ஷன்ஸும் எஃப்ஐஐ செல்லிங்கும் சடன் நியூஸ் பேஸ்ட் மூவ்ஸும் சேர்ந்து ஹை வாலடைலிட்டி கிரியேட் பண்ணுது. இன்னும் முக்கியம், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல லார்ஜ் பொசிஷன்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு காஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலா பார்த்தா இது ரிஸ்க் கண்ட்ரோல் முக்கியம்னு சொல்ற சிக்னலும் டிசிப்ளின் இல்லாம ட்ரேட் பண்ண டேஞ்சர் இருக்குன்னு காட்டுற வார்னிங்கும். நேத்து ஸ்பாட்லைட்ல இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டாக் சேகால் இந்தியா. நேத்து ஸ்டாக் 4% மேல க்ளோஸ் ஆகியிருக்கு. அதுக்கு ரீசன் பிக் சோலார் ப்ராஜெக்ட் வின். கம்பெனி மகாராஷ்டிரா டிஸ்காமோட 2 லாங் டேர்ம் பிபிஏ அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கு. டோட்டல் கெபாசிட்டி 337 மெகாவாட்டும் டோட்டல் ப்ராஜெக்ட் வேல்யூ ருபீஸ் 1,369 crore இருக்கு. இன்னும் முக்கியம், இந்த ப்ராஜெக்ட்ஸ் 18 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் ஆகும் பிளானும் அதுக்கப்புறம் 25 இயர்ஸ் பவர் சப்ளை கான்ட்ராக்டும் இருக்கு. இது என்ன காட்டுதுன்னா கம்பெனிக்கு ஸ்ட்ராங் லாங் டேர்ம் ரெவென்யூ விசிபிலிட்டியும் ஸ்டேபிள் கேஷ் ஃப்ளோ பொட்டன்ஷியலும் இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தா இது ஒரு growth விசிபிலிட்டி கொடுக்கிற பாசிட்டிவ் ட்ரிகரும். இன்னும் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் டாக்டர் ரெட்டிஸ் வர்சஸ் நோவோ நார்டிஸ்க். டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் வர்சஸ் நோவோ நார்டிஸ்க். இஷ்யூ என்னன்னா டயபெட்டிஸ் ட்ரக் ஸ்பேஸ்ல ஒசெம்பிக் ட்ரேட்மார்க் டிஸ்பியூட். நோவோ நார்டிஸ்க் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கு. ரீசன், டாக்டர் ரெட்டிஸ் லான்ச் பண்ண போற ட்ரக் நேம் ஒலிம்பிக் ஆர் சிமிலர் சவுண்டிங் பிராண்ட் நேம். இது ஒசெம்பிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு அலிகேஷன் பண்ணிருக்கு. இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் பார்த்தா டெல்லி ஹைகோர்ட் ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் கொடுத்திருக்கு. மீனிங் என்னன்னா இந்த ட்ரக்கோட லான்ச்சும் சேலும் டெம்பரவரியா ஹோல்ட் பண்ணிருக்கு. ஃபைனல் டிசிஷன் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தா இது ஒரு லீகல் ஓவர்ஹேங்கும் நியர் டேர்ம் அன்சர்டனிட்டியும் கிரியேட் பண்ண டெவலப்மெண்ட். இப்போ மார்க்கெட்ல பேசப்படும் டாபிக் பார்த்தா கோடெக் பேங்க் ஃப்ராட். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா கோடெக் மஹிந்திரா பேங்க் பிரான்ச்ல ருபீஸ் 150 to 160 crore ரேஞ்ச்ல ஃப்ராட் சஸ்பிஷன் இருக்கு. இஷ்யூ மெயின்லி ஃபேக் எஃப்டி ரிசீட்ஸும் ஃபண்ட் டைவர்ஷனும். ஆனா ரொம்ப முக்கியமான கிளாரிட்டி, இது பேங்க் கொலாப்ஸ் இல்ல, இது ஒரு இன்டர்னல் பிரான்ச் லெவல் இஷ்யூ. ஸோ என்ன அர்த்தம்னா பேங்க் நார்மலா ஆபரேட் ஆகிற வர டெபாசிட்டர்ஸ்க்கு டைரக்ட் இம்பாக்ட் ரொம்ப கம்மி. யூஸ்வலா பேங்க் தான் இந்த லாஸை அப்சார்ப் பண்ணும். இன்னும் முக்கியம், இந்தியால டிஐசிஜிசி இன்சூரன்ஸ் சிஸ்டம் மூலமா ருபீஸ் 5 lakh வரை டெபாசிட் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தா பேனிக் தேவையில்ல, அவேர்னஸ் தான் முக்கியம். நெக்ஸ்ட் அப்டேட், அதானி குரூப் குளோபல் டெக் ஜெயண்ட்ஸ் மெட்டாவும் கூகுளும் கூட டேட்டா சென்டர் பார்ட்னர்ஷிப்ஸ் பத்தி டாக்ஸ்ல இருக்கு. இது ஒரு சிம்பிள் டீல் இல்ல, இது $100 billion டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானோட பார்ட். டார்கெட் என்னன்னா இந்தியால ஏஐ ரெடி டேட்டா சென்டர்ஸ் பில்ட் பண்றது. இன்னும் முக்கியம், அதானி குரூப் லேண்டும் ரெனியூவபிள் எனர்ஜி சப்ளையும் ப்ரொவைட் பண்ணிட்டு ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர்ஸ் டெவலப் பண்ண பிளான் பண்ணுது. இது என்ன காட்டுதுன்னா ஏஐயும் கிளவுடும் டிரைவ் பண்ண ஃபியூச்சருக்கு கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஓவராலா பார்த்தா இது லாங் டேர்ம் டிஜிட்டல் growth தீமோட அலைன்மெண்ட்டும். இன்னும் ஒரு முக்கியமான ஷிஃப்ட் பார்த்தா ஹெச்சிஎல் டெக். கம்பெனி சாஃப்ட்வேர் பிசினஸை ரீஸ்ட்ரக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ரீசன்,
ஏஐ இம்பாக்ட். ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் ஐபிஎம்ல இருந்து அக்வயர் பண்ண லெகசி சாஃப்ட்வேர் போர்ட்ஃபோலியோ நெக்ஸ்ட் ஃபிஸ்கல்ல 3x growth டார்கெட் பண்ணியிருக்கு. ஆனா பேக்ரவுண்ட்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் ட்ரெடிஷனல் சாஃப்ட்வேர் பிசினஸ்க்கு சேலஞ்ச் கிரியேட் பண்ணுது. ஸோ ஓவராலா பார்த்தா இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸும் ஏஐ ட்ரிவன் ஷிஃப்ட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ண டெவலப்மெண்ட். இப்போ குளோபல் ஸ்பேஸ்ல பார்த்தா இந்தியா செமிகண்டக்டர் அப்டேட். டாடா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் குஜராத் தொலேரா சிப் ஃபேப் ப்ராஜெக்ட்டுக்கு அப்ராக்ஸ் $735 மில்லியன் லோன் செக்யூர் பண்ணிருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட். லெண்டர்ஸ் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி பிராண்ட் கண்டினியூட்டியும் எக்ஸிகியூஷன் கண்ட்ரோலும் மேல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தா ஃபண்டிங் சப்போர்ட் இருந்தாலும் எக்ஸிகியூஷன் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு காட்டுது. வாங்க லாஸ்ட் ஸ்டாக் அப்டேட் நாட்கோ பார்மா பார்ப்போம். கம்பெனி போர்டு அக்ரோகெமிக்கல்ஸ் பிசினஸ் ஸ்பின் ஆஃப் பண்ண அப்ரூவ் பண்ணிருக்கு. இந்த பிசினஸ் நாட்கோ கிராப் ஹெல்த் சயின்சஸ் லிமிடெட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது ஒரு ஹோல்லி ஓன்ட் சப்சிடரி. இது என்ன காட்டுதுன்னா கம்பெனி ஃபார்மாவும் அக்ரோ பிசினஸும் செப்பரேட்டா ஃபோக்கஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுது. ஸோ ஓவராலா பார்த்தா இது பிசினஸ் கிளாரிட்டியும் செக்மெண்ட் வைஸ் growth ஃபோக்கஸையும் இம்ப்ரூவ் பண்ண மூவ். ஸோ ஓவராலா பார்த்தா நேத்து மார்க்கெட் ஒரு கிளியர் மெசேஜ் கொடுத்துச்சு. ஃபண்டமெண்டல்ஸை விட ஹெட்லைன்ஸ் தான் ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட்டை டிரைவ் பண்ணுச்சு. மார்னிங் பேனிக்கும் ஈவினிங் ரிகவரியும் இதுதான் ரீசெண்ட் மார்க்கெட் கேரக்டரா தெரிஞ்சிச்சு. க்ரூட் மூவ்மெண்ட்டும் கோல்ட் கரெக்ஷனும் குளோபல் ரிகவரி சிக்னல்ஸும் சேர்ந்து ஷார்ட் டேர்ம் சென்டிமெண்ட்டுக்கு சப்போர்ட் கொடுத்துச்சு. ஆனா எஃப்ஐஐ செல்லிங்கும் குளோபல் அன்சர்டனிட்டியும்னால வாலடைலிட்டி இன்னும் கண்டினியூ ஆகும்னு சிக்னல் கொடுத்துச்சு. ஷார்ட்டா சொல்லணும்னா ஃபியர் வரும்போது மார்க்கெட் ஃபாஸ்டா ஃபால் ஆகுது. ரிலீஃப் வரும்போது அதே ஸ்பீட்ல பவுன்ஸ் ஆகுது. இதுதான் இப்போ நடக்கிற ஹெட்லைன் ட்ரிவன் மார்க்கெட். ட்ரேடர்ஸ்க்கு ஸ்பீடும் டிசிப்ளினும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் மஸ்ட். இன்வெஸ்டர்ஸ்க்கு பேனிக் அவாய்ட் பண்ணிட்டு லாங் டேர்ம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவோம். இதுதான் நேத்து மார்க்கெட்ல நடந்த முக்கியமான அப்டேட்ஸ். இந்த மாதிரி டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் இன்சைட்ஸும் குளோபல் அப்டேட்ஸும் கிளியர் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸும் ரெகுலரா பார்க்கணும்னா தரி மார்க்கெட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நெட்வொர்க்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் இந்த சேனலோட growthக்கு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்த். ரிமெம்பர், ஸ்டார்ட் ஸ்மால், திங்க் பிக், grow bigger. இதுதான் தரி மார்க்கெட்ஸ் philosophy. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளை இன்னும் புதிய மார்க்கெட் அப்டேட்ஸோட தரி மார்க்கெட்ஸ்ல சந்திப்போம். Until then, stay disciplined, invest smart.